ரொட்டேட்டர் தான் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. வெயில் வேறு சுள்ளுன்னு வருதுன்னு நாங்கள் அந்த வண்டியிலேருந்து இந்த வண்டிக்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். வெயிலில் ஓட்ட முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம். டாட்டா சென்டரை சொல்லி விடுமாப்பில் வாட்டமாக இருக்குது. வண்டி போயிட்டானா நம்பர்ல உங்கள்கிட்ட 82 480. அவ்வளோதான் மாட்டியாச்சு. சென்டர் கை ஒன்று மாட்டினா வேலை முடிஞ்சுது. கிரீஸ் அடிச்சுக்கிட்டு ஒரு 2-3 மணி நேரம் வரும். ரொட்டேட்டர் எல்லாம் பிட்டு இது இன்றைக்கி நம்மளுது ஓட்ட வேண்டியதான். பட்டா நம்ம இதெல்லாம் போட்டாச்சு. நாட்டப்பா இருக்குது. கம்பெனி ஃபேக்ட்ரி பில்டட் ஆக்சிலரி வால்வு. என்ன மாப்பிள பண்ணோம்? அப்படிதான். ஆனந்தெல்லாம் கிரீஸே அடிக்க மாட்டேங்கிறான். எங்கெல்லாம் ஓடுதுங்கிறான். நம்பி நேரமாக என்னமோ ஓடுவனாங்குது. ஜாயிண்ட் எந்நேரமும் கிரீஸ்லேயே ஊற வைக்கணும்னு தோணுது. இந்த பக்கம் தான் வரும். வந்துருச்சா? அது லூசியா நல்லா இருக்குது. எட்டி பார்க்குது பாரு. போதும். அது ஸ்பேனர் எடுத்து அந்த நிப்பில் ஒரு டைட் வச்சு விட்டுறலாமா? இப்போ சைடில் என்ன அடிச்சா? டெய்லியுமே தான் இருப்பேன். சரி டெய்லி அடிச்சுன்னா விடு. நான் அப்புறம் அடிச்சுக்கலாம். அது என்ன பழைய கிரீஸ் புது கிரீஸு? கிரீஸ்னா எல்லா கிரீஸும் ஒன்று தானே? ஏமா இப்போ கடைஞ்சி போயிருதுன்னா அப்புறம் நம்ம மொத்தம் சாப்பிட்ட ஒன்று கடைஞ்சி வச்சோம். நீங்கள் வச்சிங்களா? இதெல்லாம் அது நான் வச்சது. ஆமாம் இப்போ போய்கொண்டே இருக்கிறது. எழுத்த போ லீக்கேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா என்னைக்கு பார்த்தாலும் இதே டிஷர்ட்டாக இருக்குது. எத்தனைடா அது மாதிரி வச்சுருக்கிற? 2 இருக்கு. போகிறோம் 4 டிஷர்ட் எடுக்கிறோம் மாப்பிள்ளை கலராக கிடக்குது. அப்புறம் இது 2 தான் போட்டுக்கிட்டு வர ஃபுல்லாண்டா இருக்குது. ஓஹோ கட் பண்ணி வச்சுக்கிட்டு வந்துடுறது தான்.
இந்த நிப்பில் டைட் பண்ணலாம் என்ன வேலை பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும்? தான் உன்னை கேட்குறேன், என்ன பண்ணும்? அதான் உங்களை கேட்குறேன், என்ன பண்ணும்? கழண்டு விழுந்துடும். நாளைக்கு நிப்பலை காணாம மாமா அப்படின்னு சொல்லி புது நிப்பில் எடுத்து வந்து போடுவேன். டப்பா இருக்குது மாமா. கரெக்டான பேர் மட்டும் எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு கவலைங்க, எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு ஒரு கவலை. போதும்டாப்பா, அது கழட்டாதுமா இப்போ. மலிக்க விட்டேன், போனால் தான் உண்டு. அதெல்லாம் இனிமேல் போடுங்காது. ஓகேன்பா, அவ்வளோதான். போயிட்டே 2 வயல் சோத வைப்பு, 2 வயல் குறை வயல் எல்லாம் ஒரு பக்கமாக இருந்து ஓட்ட வேண்டிதான். அழகாத்தான் இருக்கிற அடாடாடாடாடாடா. போதுண்டா, வாடா போகலாம். ஓகே, நம்ம கட்டரப்பாறை ஏற்றுறதுக்கு வண்டியெல்லாம் ஃபுல்லாக தயார் பண்ணியாச்சு. முன்னாடி ரேடியோட்ரு எல்லாமே வேலை செஞ்சு போட்டோம். அது வீடியோ ப்ரோ எடுக்கலாம், அது எடுக்க முடியல ப்ரோ. அது 4 நாளாக வேலை செஞ்சுட்டுமா, அதனால் அது வந்து வீடியோ கொடுக்க முடியல. இல்லைனா எடுத்துருப்பான். நைட்டும் வேலை செஞ்சேன், பகலும் வேலை செஞ்சேன். அது இல்லாத ஒருத்தர் கிளியராக புரியாது, அதனால தான் வந்து அதை எடுத்து போடலன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கேஸில் ஒரு 2000 ரூபாய் அடிச்சுட்டாரு. ஓகே நண்பா, அந்த பக்கம் குழி வெட்டி போடுறதுனால அந்த சைடு வர முடியாது, இதை பைப் டேமேஜும். அதனால் நம்ம இப்போ வாட்டரில் இல்லை. ஏமாம்மா ஜாலி. அப்புறம் பங்காளி வீட்டுக்கு வரணும், ஒரு 12 மணிக்கு வரோம். நீங்கள் இப்போயே கிளம்பணும். எட்டும்டா. என்ன போட்ட? இன்னும் கொஞ்சம் வந்துருந்தீங்கன்னா முட்டை கொடுத்துருப்பேன். ஒரு 2000 போடு. போடு, அடிச்சு சொல்கிறேன்னு சொல்லு. நான் அடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அடி கொடுத்துடலாம். நம்பிடுமான்னு பாருமா. இப்போ இல்லைம்மா, அவ்வளோ 10 லிட்டர் எண்ணெய் இருந்துச்சு. போயிட்டு வந்த வார்த்தை அடிச்சிக்கலாம். நீ பத்தியா அங்கெல்லாம் பிடிச்சி விடுவாங்க. எதுக்கு வம்பு? போர்த்து வரத்துக்கு இருந்தால் போதும், போயிட்டு வந்துடும். இது ஆத்தூராக இருந்தால் 3000 ரூபாய்க்கு அடிக்கணுமா? 3000 ரூபாய்க்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். 100 200 கிலோமீட்டர் பக்கமாக வருதுல்ல. ஜேசிபி டியூ கட்டணும்ல, அதனால தான். எல்லா பொழப்பும் அப்படி தான் போயிட்டு இருக்குது. தான் வண்டியே ஓட்டி கடன் கட்டுறதுலாம் இன்றைக்கெல்லாம் சாத்தியப்படாத விஷயம். பொழுதுனிக்கு எங்கே தாங்க போகுது? ஏக்கர் டீசலுக்கே காடு தாங்காது. பெரிய ஓனர் பாருங்க, அவர் தான் எங்கள் கம்பெனியோட பெரிய ஓனர். வாட்டர் டேங்க் கம்பெனியோட ஓனர். என்னண்ணா துளி உண்டுக்கேன்னு, அது எதுக்குண்ணா பார்த்தா? குடிக்கிறியா? ஓகேன்பாவெல் தான் காட்டுக்கு பக்கமாக வந்தாச்சு. மண் தடத்தில் தான் 3. சைக்கிள்காரர் வர அடியே வந்துட்டா இருப்போம்.
ஓகேன்பா, அவ்வளோதான். காட்டுக்கு வந்துட்டோம். விதைக்க சொல்கிறேன். விதைக்கிறாங்களா? விதைச்சு கொண்டே இருக்கிறார்கள். இந்த வருவாயில் ஓட்டிட்டு அஜித்துக்கு வர ஆனந்து வேறு வேணுமா? நான் பொழுதுனிக்கும் வேலைக்கு தான் அனுப்பி கொடுக்க மாதிரி என் டிரைவர் வேறு கோயிலுக்கு போயிட்டான் அப்படிங்கிறான். அதனால் அஜித் இந்த ஒரு வயலையும் ஓட்டிவிட்டு அனுப்பிவிட்ற வேண்டியதான். அது நீ தானே ஓட்டின? அப்போ நல்லா ஓட்டல. துட்டா ஓட்டுமா இப்போ? ஓகே, நம்ம இன்னும் 2 நாளைக்கு தான் வண்டி இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் கட்டர் பார் வந்து போட விட்டுட்டோம்னா 5 நாளைக்கு எடுக்க முடியாது. கட்டர் பார் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், 2,85,000 ரூபா ப்ரோ. ஜாண்டியருக்காரன் தான் ஒரு 5,000 கம்மியாக. மகேந்திராங்கிறதுனால அது வந்து இந்த பெல் ஹவுசிங் வரலாம் பெட்டு நீட்டி போட சொல்லிட்டோமா. ஸோ அதனால் வந்து ரேட்டு குறைக்க முடியாது, இதே வந்து கம்மியாக போடுங்க உங்களுக்கு குறைச்சி தரேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து டிரைவர் கண்ட்ரோலில் இருக்குது. எவனோ ஒருத்தன் டக்குன்னு வேகத்தடையை விட்டுக்குது எல்லாம் புட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்க, எதுக்கு வம்பு? அதனால் போடுறதே போடுறோம். பெல் ஹவுசிங் வரலாம் போட்டுக்கிட்டா பயந்துக்கு தேவையில்ல. எப்படி கத்தி வேறு ரொட்டாட்டில் கிட்ட இருந்துச்சு, சைன் வேறு போக்காட ஆகி போச்சு. சைனு கத்தி ரெண்டுமே மாற்றிருக்கு. ஓட்டம் இப்போ தான் 5,000 முடிஞ்சிருக்குது. ரேடியூட்ரு, புது ரேடியூட்ரு, ஓட்டு பிட்டிங்க. என்னண்ணா வேலை? இங்கே தான் இருக்கிறேன். இங்கே தான் இருக்கிறேன். கேரளா என்னண்ணா வேலை? இங்கே தானே இருக்கிறேன். இது பார்க்குறேன், ஃபோட்டோ பிடிக்கிறேன். சும்மா எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. சரி, எள்ளு வச்சுட்டிங்களா? எள்ளு என்ன அதுக்கு அரைப்படி தான் போகிறது? கலக்கிறதுக்கு மணல் மணல் வந்து உடச்சு போதும் போ. போய் அது எவ்வளோ போடணும்னு சொன்ன கணக்கலாம் தானே. நம்ம ஒரு வயல் எள்ளு விதைக்கிறாங்களாம். எள்ளு விதைக்கணும்னா வச்சுக்காங்க, இந்த வயலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் நெல் இருந்தால் போதும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா மணல் இல்லைன்னா எம்சாண்டு கொட்டி நிறையா கலந்துக்குவாங்க. ஒரு 10-5 கிலோ ஒரு மாதிரி கலந்து அப்புறமேட்டு தான் விதைப்பாங்க. ஏன்னா எள்ளு வந்து கிலோ கணக்கில் விதைக்க முடியாது. ஒரு ஏக்கராவுக்கு இவ்வளோதான ஒரு கணக்கு இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் விதைப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். ரேடியூட்டர் மாட்டி நாச்சல்லாம் வேலை செஞ்சு போட்டிருக்குது. அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. அடுத்த ஐட்டம் கண்டிப்பாக வேறு ஆனந்த இதை பம்னாச்சில் வேலை செய்யணும். அதை வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காமல் எடுத்து போடுறேன். அதனால் என்ன பெனிஃபிட்டு, வண்டி என்ன நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அப்புறம் நான் எடுத்து போடுறேன்ப்பா. அப்புறம் என்ன பண்ணுறான், ரேஸ் கட் பண்ணுறாரு. போய் கேட்டாச்சியா, இன்னத்துக்கு இப்போதைக்கு என்னடா மாப்பிள்ள வண்டி வித்தியாசம்னா, ஒன்றும் இல்லைம்மா அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. நாளைக்கு சும்மா இருந்து இந்த டாப் துணிலாம் கிழிஞ்சிருக்குது, அதெல்லாம் ஒட்டு போட்டால் பரவாயில்ல. பார்ப்போம் டைம் கிடைக்குமா. ஏமாப்பில் ஏதாவது எனி டிஃப்ரெண்ட்டு ஃப்ரீயாக ஓடுறதுல இன்ஜின் இப்போ அந்த மப்ளர்லாம் கழுத்து க்ளீன் பண்ணிட்டோம்ல. ஓடிட்டு கூட ஓட்டுக்கிறேன். அது இன்ஜின் இப்போ கத்துது. அதான் மப்ளர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டோம், நாற்றில் வேலை செஞ்சு போட்டோம்ல. ரேடியேட்டர் வந்து அதே டெம்பரேச்சர் தான்.
2 பாயிண்ட் அதுக்கு மேலே இறக்கும். அது 2 தான் தலையெழுத்து. ஆமாம், கிட்டத்தட்ட எல்லாமே பூஸ்ட் பண்ணிக்கல. ஆமாம், அதனால அதுக்கான வேலையை காட்டி அவங்களுக்கு உள்ள ஆச்சுக்கு 1000 ரூபா செலவு பண்ணி இருக்குதுல்ல. இன்ஜின் பாரு அடங்காத ஓடும். இப்போ போனக்கெல்லாம் அடங்கும். ஓகே, நம்ம பம்பு நாச்சல் ப்ரெஷரை ஏற்றி ப்ரெஷர் செக் பண்ணி போட்டால் என்ன பெனிஃபிட்னா, அதாவது இப்போ தொடர்ந்து ஒரு 4-5 வருஷம் ஆகி போச்சுன்னா வச்சுக்கோங்க, நாச்சல்லாம் ஸ்டக்காக இருக்கும். டீசல் ஓட்டுறப்போ நாச்செல்லாம் பழுத்துருக்கும். அதில் வந்து ப்ரெஷர் அளவு முன்ன பண்ணால் மாறும், கண்டிப்பாக மாறும். அதனால் இப்போ நான் வண்டி எடுத்து 13 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரையிலும் நாச்சில் நான் சர்வீஸ் பண்ணதே கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ஐட்டம் நாச்சில் கழட்டி ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணி போட்டோம்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது ரைட்டாக தப்பான யாராச்சும் மெக்கானிக் இது நம்ம சேனல் பார்த்தாங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் மெக்கானிக்லாம் சொல்லுவாங்க, ஒரு சில பார்ட்டின்னு சொல்லுவாங்க, நீங்கள் இதை நாச்சில் ஒரு சர்வீஸ் பண்ணி போட்டுக்காங்க, இன்ஜின் நல்லா இருக்குன்னு ஃப்ரீயாக இருக்குன்னு. அதுக்கு மெக்கானிக் 500 ரூபா கொடுத்து கழட்டி திரும்பியும் எப்படி சொல்கிறது, நாச்சலுக்கு 800 ரூபா 900 ரூபா கொடுத்து வேலை செஞ்சு போடுறதுக்கு அது ஏன் ஓட மட்டும் ஓட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. மணிக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலும் கேரண்டியாக ஒரு 100 ml டீசல் சேர்த்தி போகும். அடித்து சொல்கிறேன், நாச்சில் மட்டும் வேலை செஞ்சு போட்டிங்கன்னா மணிக்கு இப்போ பார்த்துக்கிட்டு மணிக்கு 100 ml, அதாவது கணக்கு போட்டுக்காங்க, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஓடனா என்னாச்சு, 100 ரூபா மீதி ஆகுது. ஏன்னா திரும்பவும் பல்குத்த உதவுங்கிறாங்களா, அது மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் தான் நமக்கு பெருசாக யூஸ் ஆகும். வண்டியும் ஃப்ரீயாக ஓடும். சொன்னாங்கன்னா, மாப்பிள்ளை வண்டி ரொம்ப ஃப்ரீயாக ஓடுதுமாம்மா, ஆர்பிஎம் அதிகமாக ரேஸில் ஓடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். ட்ரெயின் தான் போகடையாயிர மாட்டேங்குது. அதனால் கரகரமாக ஓடிடுது. சரி, ஓட மட்டும் ஓடிட்டோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ அத்து பொத்துன்னு உழுவுதோ அப்போ புது செயின் எடுத்து வச்சுக்க வேண்டியதான், ரெடியாக உடனே மாற்றிட வேண்டாம். கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா செயின் லீக் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஆயில் மாற்றும் போதே செக் பண்ணி போட்டாச்சு. ஏதோ இந்த செட்டு பிளேடு ஓட மட்டும் தாங்குமான்னு தெரில. இதுக்கு ஓட என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் இந்த பிளேடுக்கு தாங்கிடும் ப்ரோ. ஏன்னா பழைய பிளேடு தானே, கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. அதனால் இப்போ தாங்கிடும். புது பிளேடு போட்டோம்னா லோடு கொஞ்சம் அதிகமாக பிடிச்சி ஓடுதில்ல, அதுக்கு கண்டிப்பாக தாங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பார்ப்போம். ஓகே, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டது இதே வண்டியோட வீடியோ ப்ரோ. அதோட கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான கமெண்ட் மட்டும் ப்ரோ. ரொம்ப இந்த கமெண்ட்லாம் வேண்டாம், ஏன்னா அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் முக்கியமான கமெண்ட் மட்டும் பண்ணுறேன். அடுத்தது லார்ட் சிவா, கோகனட் ட்ரீ லேண்டில் ஓட்ட செகண்ட் ஹேண்டில் புதுசாக இருக்கான் ப்ரோ, செட் ஆகும்னா ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கோகனட் ப்ரோ, எந்த லேண்டாக இருந்தாலும் சரி, லோன் பர்பஸுக்கு புது வண்டி தேவையில்ல. அதிகமான லேண்டு கையில் காசு இருக்குதுன்னா புது வண்டி எடுக்கலாம். இல்லை கம்மியான காசு இருக்குது அப்படின்னா செகண்ட் ஹேண்டு பார்த்து பிடிச்சா போதும். அடுத்தது கமலா சாரி, ஜாண்டியர் 3630 டிராக்டர் ரிவ்யூ வேணும். லோடு போல்ட் கட் ஆகலை ப்ரோ. அவங்க வண்டியில் லோடு போல்ட்டே கட் ஆகலையா, சூப்பரு. அடுத்தது பரணிதரன், அண்ணா நீங்கள் டிராக்டர் ஸ்டேரிங்க்கு போட்டிருக்கிற கவர் எப்படி வாங்கினீங்க சொல்லுங்கள் ப்ரோ. அது 585 இப்போ டாப் போடுறேன்ல, அப்போ சுற்றுவேன். அது எங்கே வாங்கினேன், அது எப்படி சுற்றுறது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் ப்ரோ. அப்புறமேட்டு ராஜமுருகன் பாரதாசன் 8180 ப்ரோ, ரொட்டேட்டர் என்ன கியரில் ஓட்டுறீங்க? எங்கள் சைடு மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேகம் தான் ப்ரோ கரெக்டு. அதாவது லோ செகண்டு தான். லோ செகண்டில் 1500 ஆர்பிஎம்மில் ரன் பண்ணுறோம். அடுத்து லார்ட் சிவா ப்ரோ, அர்ஜுன் GTO மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள். அர்ஜுனுக்கு என்ன மைலேஜ்னு தெரில ப்ரோ. இப்போல்லாம் மாட்டி ரொம்ப ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. கேரண்டியாக அர்ஜுன் 555 ஒரு 4.5 லிட்டர் டீசலில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்குன்னு தெரில. நான் அர்ஜுன் வச்சுக்கிறீங்களா கேட்டு சொல்கிறேன். அடுத்து சரவணா 50-45 ஜான் டயர் எடுக்கலாமா சொல்லுங்கள் ப்ரோ, உழவுக்கு நல்லா இருக்குமா? 50-45 உழவு கொஞ்சம் பீபஸ்டாக்கு அடங்குது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. அது ஜான் டயர் வச்சுக்கிற சப்ஸ்கிரைபர் தான் சொல்லணும்.
அடுத்தது நம்ம ஊர் சேனல் யுவோ டெக் ப்ளஸ் 5 36 பிளேட் ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் போடுங்க. 42 போட்டோம் ப்ரோ. நல்லா இருக்குது வண்டியெலாம், நான் அடங்காத நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. அடுத்து கார்த்திகேயன், நீங்கள் யூஸ் பண்ணுற யூஸுக்கு 515 4 வீல் டிரைவே போதும் தானே ப்ரோ? எங்கள் சைடு ஃபீல்டெல்லாம் எது 575 ஆர் 585 எடுத்துருக்குது ப்ரோ. 575க்கும் 585க்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை ப்ரோ. 585 எடுக்கலாம், 575 எடுக்கலாம். எடுக்கிறத எடுத்துக்கிட்டோன்னா 585னா 50 ஹெச்பின்னு வந்துடும். 575னா 46 ஹெச்பி. இவ்வளோ தான் வித்தியாசம். அடுத்தது ப்ரீவி ராஜ் ப்ரோ, ஜேடிக்கு பதிலாக எம்எஃப் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எங்கே ப்ரோ, எங்கள் சைடு எம்எஃப்க்கு மெக்கினே இல்லை ப்ரோ, அதுதான் பிரச்சனை. அடுத்தது இடி டுட்டோரியல் மாம்சா, இதுக்கு போய் சொல்கிறீங்க 2000-3000 ருபீஸ் வருது தான். 40,000 கேமரா வாங்கி எடுங்களே, எப்படி மாம்சு? வீடியோ எடுக்கிறதுக்காக ப்ரோ காமெடி பண்ணுறீங்க? இருக்கிறத வச்சே போல போட்டுனா போதும், நீங்கள் வேறு வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா வாங்கன்னு எடுக்கிறீங்க. அஜித் வேறு அதுங்காட்டியும் ஆனந்த் வேறு கூப்பிட்டுருக்கிறாரு ப்ரோ. அதனால் இது ஒரு வயலையும் ஓட்டிவிட்டு போடா, நான் மீதி வயலாம் பொறுமையாக உட்காந்து ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 4 வயல் இருக்குது ப்ரோ. ஆனந்த் ஏதோ பொழுதுனிக்கும் உழவுருக்கு தான். அவன் டிரைவர் சபரிமலைக்கு போயிட்டான், ஆனந்த் டிரைவரு. அதனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த ஒரு வயலையும் நேரம் அடிச்சுட்டு மாப்பிள்ளை ஓட்டிகிட்டு கொடுக்கட்டோம்னு நம்ம வாங்கிட்டு ஓட்டிக்கிட்டே மாப்பிள்ளை போயிட்டு, ஏன்னா நம்மளதே இந்த 2-3 மணி நேரம் தான் இருக்குது, ஓட்டிட்டு அவள்லாம் வேலை இல்லை, அப்புறமேட்டு வேலை வந்தால் தான். அதனால் மாப்பிள்ளை அங்கேனாச்சும் போய் போட்டுட்டோம். ஏன் நம்மகிட்ட சும்மா இருந்து சேல்ரி கேடா, சேல்ரி ஓட்டுறது தான் கொடுக்குறோம். அதுக்கு அங்கே போனான்னாச்சும் அவங்க பொழுது நீங்கள் ஓட்டினா சேல்ரி 700 ரூபா கிடைக்கும்ல. 2 நாளாக போயிட்டான். சரி இன்றைக்கி அங்கே வேலை இல்லைன்னா சரி வாடா நம்ம வண்டினாச்சும் போய் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். அப்புறமேட்டு பார்த்தா திரும்பியும் கூப்பிட்றான். என்ன வேறு ஒவ்வொரு வண்டிக்காரராக இருந்தால் சும்மா இருந்தாலும் சரி டிரைவர் விடவே கூடாதுன்னு நினைப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை ப்ரோ. நமக்கு சீசன் டைமு இது மாதிரி அவன்கிட்ட வேலை இல்லாத டைம் வரட்டும், நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். வேலைக்கிற டைம் நம்மளுக்கு ஒரு வண்டி தான் ரன்னிங்கு, அதனால் போய் ஓட்டிகிட்டு போகிறான் ப்ரோ. அதனால் இது எப்படி நான் சொல்கிறது கரெக்டு தானே? நாம் மாதம் 30 நாள் நாமளே வச்சுருந்தாலும் சம்பளம் தான். இப்போ நாம் சும்மா தான் இருக்கிறோம். இப்போ அவனது ஆனது பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வண்டி ரன்னிங்களுக்கு தான். அதனால் டிரைவர் இருந்தால் கொஞ்சம் சமாளிச்சுக்குவேன். இப்போ டிரைவர் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அனுப்பிவிடு, ஒரு நாளைக்கு அனுப்பிவிடு. நான் 2 நாள் அனுப்பிவிட்டான். இவனுக்கும் போனால் ஒரு சம்பளம் ஆகுதுல்ல. நம்மகிட்ட ஓட்டத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, அதுக்கு ஆனந்துக்கிட்ட போனால் அவனாச்சும் சம்பளம் கொடுப்பான்ல. ஏன் நம்ம கூடையே வச்சுட்ருக்கணும்? இன்னொரு 10 நாள் போனால் தான் ப்ரோ தட்டு இருப்பாங்க. அதுக்காட்டி நம்ம கிட்டப்பார் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வேலையை முடிச்சுக்கலாம். வேறு நேற்றே டாப் போகிறதுக்கு கொண்டாந்து விட சொன்னார். இன்னும் உழவை ஓட்டிகிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு நேரமே இல்லை. நாளைக்குனாச்சும் ஃப்ரீயாக இருந்தால் போய் டாப் போடணும். இந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இன்னொரு 2 சுற்று ஓட்டினா அந்த ட்ரையல் டைம் அப். ரொட்டேட்டர் இந்த அளவு வெட்டுது ப்ரோ. மாப்பிள்ளை எக்கனாமிக்கில் போட்டுட்டாமாங்கிறான். வச்சு மெதிக்கிறனா படுறான் மாப்பிள்ளை அப்படின்னு இருக்கிறேன். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருது பாருங்கள். இது வேறு ரொட்டேட்டர் எக்கனாமிக்கில் போட்டு விட்றாங்களாம். போதும் இதில் ஓட்டு அப்புறமேட்டு பார்த்துக்கிட்டு எக்கனாமிக் போட்டுக்கலாம் மாப்பிள்ளை. இதே ஃபினிஷிங் நல்லா தான் வருது, பக்காவாக வருது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஓட்டி போட்ட காடு 5,000 மானம் வேறு மழை தூரிக்குது 2-3 நாளாக. அதனால் எக்கனாமிக்கெலாம் போடாத, தேவைப்படுறப்ப எக்கனாமிக் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தூக்கி போடுறா மாப்பிள்ள, தூக்கி போடுறா. சேர் அள்ளுது, சோளம் முளைக்காத போயிடும். வண்டி முன்ன ஓடுறதுக்கு போகிறதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது ப்ரோ. வண்டி அப்படியே பூச்சாட்ட போடுது. முன்ன என்னமோ இன்ஜின் அப்படியே அமுத்தி பிடிச்ச மாதிரியே இருக்கும். இப்போ இதெல்லாம் வேலை செஞ்சு போடுவோம். நானும் வண்டி எடுத்ததுலேருந்து எதுவுமே வேலை செய்யலை. அதே ரேடியேட்டரை ஓசு கூட மாற்றாதான் இருந்தேன் எத்தனை நாளாக. இப்போ தான் எல்லாத்தையும் செட்டாக குடும்பத்தோடு பிடிங்கிட்டு
வேறு செட்டு அப்படியே மாற்றிட்டாச்சு ப்ரோ. அவ்வளோதான் கடைசி சுற்று. இந்த ஒரு சுற்று ஓட்டிட்டா மாப்பிள்ளை வேறு டைம் ஆகிடுச்சு மாமா, நான் கிளம்புறேன் மாமா. ஆனந்த் வேறு கத்துவார் மாமான்னு இருக்கிறான். பாருங்க, அந்த மொழியிலே ஏறிக்குவான், இங்கே ஏற மாட்டான். கேட்டால் முடிஞ்சிருச்சுல மாமா, நான் இங்கே வந்து ஏறுவான்னு பார்த்தா அங்கே ஏறிட்டான். அவ்வளோதான், மாப்பிள்ளை கிளம்பிடுவான். இனிமேல் நாம் தான் ஓட்டணும். என்பா அடுத்தது எள்ளு வெயில், அதுதான் ஓட்ட வேண்டும். இது நாம் தான் ஓட்டணும். அஜித் மாப்பிள்ளை இறங்கி கொண்டு போயிடுவார். அப்போ எவ்வளோ நேரம் அந்த வெயில்? 25 நிமிஷமா? சரி மாப்பிள்ள, சரி போயிட்டு மாமனுக்கிட்ட நல்லா கொஞ்சிட்டு வா. பாய் see you. ஓகேன்பா, எல்லோரும் வருகிறாங்க, நம்ம ஓட்ட வேண்டியதான். வயல் ரெண்டுமே ஓட்டியாச்சு. அடுத்த வயலுக்கு போக வேண்டியதான். வேறு குரங்காடுங்கிறதுனால மூட்டு மையவே மாட்டேங்குது. இதே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஓடி போயிடுச்சு 2 வயலும். நாம் என்ன பண்ண முடியும், ஓடுற டைம் தான். அதாவது பேஸ் போட்டு 1-2 ஆகிடும். ஏதாவது கூட்டு சாகிற அளவுக்கு ஓரளவுக்கு ஓடிட்டு எள்ளு எப்படி முளைக்குதுன்னு தெரில. முளைக்குதா இல்லை சும்மா ஓட்டி போட்ட மாதிரி ஆகுதான்னு தெரில, பார்ப்போம். காடு ரொம்ப இறுகி போச்சு. 1 வருஷமாக ரொட்டாட்டில் ஓட்டாத காடு இருக்கும். 2 நாளாக சரிஞ்சு மழை தூரிக்கோட பாருங்க, அப்படியே மேமண்ணதான் சுரண்டுதா தவிர நல்லா ஆழமாக பிடிச்சி வர மாட்டேங்குது. வேறு வழியில் சோளை வச்சுட்டார், அப்படியே தண்ணி கட்டிக்குவார். அப்படியே ஓட்டிட்டு போக வேண்டாம். ரொட்டாட்டில் பிளேடு கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அரசு பிளேடு தான் இருக்குது. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. காடு ரொம்ப இறுகி போச்சு. 1 வருஷமாக ரொட்டாட்டில் ஓட்டாத காடு இருக்கும். 2 நாளாக சரிஞ்சு மழை தூரிக்கோட பாருங்க, அப்படியே மேமண்ணதான் சுரண்டுதா தவிர நல்லா ஆழமாக பிடிச்சி வர மாட்டேங்குது. வேறு வழியில் சோளை வச்சுட்டார், அப்படியே தண்ணி கட்டிக்குவார். அப்படியே ஓட்டிட்டு போக வேண்டாம். ரொட்டாட்டில் பிளேடு கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அரசு பிளேடு தான் இருக்குது. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேன்பா, ஓட்டி பண்ணுறதுக்கு ஒரு இது ஒரு 1 இன்ச்சு, அது ஒரு அஜித் ஹோட்டலில் ஒரு 25 நிமிஷம், 1.5 மணி நேரம் ஓட்டியாச்சு. அப்புறம் அவ்வளோதான். இன்றைக்கி கொண்டு போய் நேர்த்தி கூட எல்லாம் ஒரு கல்யாணம் இருக்குது. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் தான் பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.